ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன வயசு. தாய்க்கு சரியான அவன் ஈக்கக்கூடிய அந்த பகுதியில் சரியான கூதல், கடும் கூதல், குளிர். தாய்க்கு காய்ச்சல் வந்துட்டு படுத்திருக்கிற இரவுடைய நேரம். அப்ப ஒரு நாள் அந்த மகனை கூப்பிட்டு சொன்னா, மகனே சரியான தண்ணீர் தாகமாக இருக்கி, தண்ணீரை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துட்டு வா. மகன் எடுத்துட்டு வந்து பார்க்கிறாரு, இரவுடைய நேரம் கூதல், தாய்க்கு தூக்கம் போயிட்டு. கொண்டு அந்த கோப்பையோட வரலாற்று ஹிஸ்டரி எழுதுறாங்க பாருங்க, அப்படியே நின்று இருந்தாரு. தாய் எலும்பும் வரைக்கும் தஹஜ்ஜுடைய நேரம். தாய் திடீர்னு இரவு நடுநிசில முடிச்சு பார்க்கிறான். மகன் கோப்பையோட அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். தண்ணீர் குவாலையோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். உள்ளத்திலிருந்து வந்த அந்த துஆ, கண்ணியமான சகோதரர்களே, என்ன தெரியுமா துஆ செஞ்சார்? யா அல்லாஹ், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு மதுஹபுடைய உஸ்தாதராக இந்த மகனை ஆக்கிடு யா அல்லாஹ்னு துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், வேர்ல்டுல உலகத்துல ஹனஃபி மதுஹபுக்கு பின்னால ஷாஃபி மதுஹபு தான் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதுஹபாக இருக்கி. அந்த மதுஹபுடைய இஸ்தாபகர் தான் இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். எனவே சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உருவாகினது தாயுடைய துஆ, வேற ஒன்றுமல்ல. அவர்களுடைய முயற்சி இருக்கலாம், அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியாக துஆவாக இருக்கலாம். என்றாலும் மிகப்பெரிய காரணம் சகோதரர்களே தாயுடைய துஆ. ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் சகோதரர்களே, இதுக்கு நேர் மாற்றமான செய்திகளை தான் சமூகத்தில் நாங்க பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. பேசக்கூடிய என்னையும் உங்களையும் உம்மை வாப்பட உள்ளம் உடைஞ்சி, அவர்களுக்கு அநியாயம் செஞ்சு, அவர்களுடைய அழுக இருக்குதானே, அழுக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாஉல் வாலிதைன் மினல் உகூகி வல் கபாஇ. உம்மை வாப்பாட கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுதுன்னா இது மிகப்பெரிய அநியாயம், மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டது. குழந்தைகள் நாங்கள் யாராக இருந்தாலும் பயப்படும். இப்ப அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இதுதானே எங்களோட வாழ்க்கைக்கு உழைக்கும். தம்அத்துல் வாலிதைன் துஃப்ஸிதுல் ஹயாத். பெற்றோர்களுடைய கண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி சின்ன பின்னமாக்கிடும். சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்களாம், தம்அத்துல் வாலிதைன். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும். தம்அத்துல் வாலிதைன், பெற்றோர்களுடைய கண்ணீர், அழுது, அட என்ன பார்க்கிறான் இல்ல, எனக்கு சல்லி தாரான் இல்ல, எனக்கு சாப்பாடு தாரான் இல்ல, என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாண்டு முன்னால இருந்து பதுவா செய்ய தேவையில்ல, கண்ணீரை வடிச்சிட்டு போறாங்கடா. அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் தான சகோதரர்களே குழந்தைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மறுபக்கமாக மாற்றி நாசமாக்கி வீணாக ஆக்கிட்டு. யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், இமாம் ஸமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய ஹிஸ்டரியில வரலாறு எழுதுறாங்க. பெரியமானவர்களை சுருக்கமாக சொல்றேன். யாரு? அரபி இலக்கண இலக்கியம், கிராமர், இங்கிலீஷ்ல கிராமர் இது மாதிரி அரபி இலக்கண இலக்கிய இதுல மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆள். சொல்லுவாங்க, இவங்க எழுதின ஒரு கிதாப் ஒன்றும் இருக்கி, தக்வீமுல் லிசான். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய 500 மதரசாக்கள்ல 2ஆம் கிளாஸ்ல இவர்கள் எழுதின அந்த புத்தகம் சிலபஸ்ல போட்டு நடத்தப்படுது. இங்க மட்டும் இல்ல, முழு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மதரசா இருக்கோ இங்கெல்லாம் நடத்தப்படுது. அரபி இலக்கண இலக்கியம்ல கிராமர்ல பாண்டித்துவம் பெற்ற மார்க்க அறிஞர், சின்ன வயசுல இருக்கிறாங்க. ஒரு நாள்
என்ன தெரியுமா செஞ்சாங்க? இப்போ எங்கட பழக்கத்துலேயும் இருக்குதானே, ஒரு குருவியோட கண்டா ஒரு ஈசலோட கண்டா அதை எடுத்து கொண்டு கவுரை கட்டி அப்படியே பறக்க விடுவோம் இருக்குதானே. இன்றைக்கும் எங்கட குழந்தைகள் விளையாடுவாங்க. இப்படி என்ன செஞ்சாருன்னா, இவர் சின்ன வயசுல ஒரு குருவியோட குடிச்சு கொண்டு வந்து அந்த குருவிட காலில் அப்படியே கவுரை கட்டி பறக்க விட்டார். பறக்க விட்டு அப்படியே இழுப்பார். ஒரு தடவை இழுக்கிற நேரத்தில் அப்படியே குருவியுடைய கால் அப்படியே கலண்டு வந்துட்டு எப்படி இருக்கும் சொன்னாங்க. இந்த குருவியுடைய வாய் பேச முடியாத இந்த குருவியுடைய காலை உடைச்சிட்டியே, கதா அல்லாஹு ரிஜிலக், உன்னுடைய காலை உடைச்சா யாரு சரி எப்படி இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி இந்த குருவியுடைய காலை உடைச்சிட்டாய், சும்மா சரி யாரு சரி ஓட காலை உடைச்சா எப்படி இருக்கும் பாப்பா அப்படின்னு தான் கேட்டான். கண்ணியமானவர்களே, இந்த பதுஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். பின்னால இவன் நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மலை பிரதேசமாக கழுதையில போகக்கூடிய நேரத்துல புத்தகங்களை ஏற்றி கொண்டு கழுதை அப்படியே துடிச்சதுனால அப்படியே கீழே விழுந்தாங்க, கால் உடைஞ்சிச்சு. பல முயற்சிகள் செஞ்சாங்க, செலவழிச்சாங்க, வைத்தியர்களிடத்துல போனாங்க. வைத்தியர்கள் சொன்னாங்க, உங்களோட காலை அவசரமாக அகற்றும். என்ன செய்யணும்? ஆபரேஷன் பண்ணி உங்களோட காலை அப்படியே அவசரமாக என்ன செய்யணும்? இல்லாமல் ஆக்கணும். பல முயற்சிகளுக்கு பின்னால கால் அகற்றப்பட்டுச்சு. கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படியே மரணித்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, தாயுடைய பதுஆ, பெற்றோருடைய பதுஆ எங்களோட வாழ்க்கைக்கு சகோதரர்களே மிகப்பெரிய ஆப்பாக மாறும். இன்றைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விளங்குதில்லை. நிறைய சிக்கல்கள்ல நாங்கள் மாட்டிக்கொள்றோம். நிறைய சில விஷயங்கள் எங்களுக்கு சரி வருதில்லை. அதாவது தௌஃபீக் என்ன ஒன்றும் சரி வருதில்லைன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களுக்கு எல்லாம் காரணம் வேறொன்றும் இல்லை, பெற்றோர்களுடைய தொடர்பு சீராகாதது. வபர்ரம் பிவாலிததி, கடைசியாக சொல்றேன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகிய்யா. எங்கட உள்ளம் எப்பயும் சொத்தாக இருக்கணும்டா. எங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில சான்சஸ் கிடைக்கணும்டா. எப்படி நல்லா விளங்குவோம், சான்சஸ் கிடைக்கணும்டா. வேற ஒன்றும் தேவையில்லை. விலனையோட காலையில பெய்த்து தாயை மோந்து கொண்டுட்டு தந்தையை மோந்து கொண்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹக்குண்ட கொடுத்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு டீயை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு ட்ரிங்கை வாங்கி கொடுத்து வாப்பா எனக்கு துவா செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு போகிறோமே. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்காத சான்சஸ் கிடைக்கும். இதுதான் குர்ஆன் சொல்லுது. என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வபர்ரம் பிவாலிததி, வபர்ரம் பிவாலிததி, பெற்றோருக்கு நான் உபகாரம் செஞ்சேன். அல்லாஹ் வலம் யஜஅல்னி ஜப்பார், என்னை கடும் போக்கு தன்மை உடையவனாக மாற்றவில்லை. ஷகியா, அந்த சீதேவித்தனத்துக்கு ஆப்போசிட், மூதேவித்தனம் உடையவனாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை. காரணம் என்ன? பெற்றோரோடு நான் நல்ல முறையில் நடந்து கொண்டேன். கண்ணியமானவர்கள், மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க, உள்ளம் சொட்டா ஆகணுமா, அதிகமான சான்சஸ் கிடைக்கணுமா? கண்ணியமான சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் செய்யணும். ஒருத்தர் கிட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கண்டெய்னர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்ல அப்படியே பிளாக் ஆகிருந்துச்சு. வெளியில் எடுக்கிறதுக்கு இயலாது. பல முயற்சிகள், சதகா, தான தர்மம். உடனே போனேன். பெற்றோர் இருந்தாங்க, அவங்கள கூட்டி கொண்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல முறையில் அவர்களை கணிச்சு அவர்களை சிரிப்பு வர வச்சு அவர்களுடைய உள்ளத்தால கட்டாயமா 2 பேரும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செய்யுங்க என்று சொன்னேன். அடுத்த நாள் 10 மணி ஆகிற நேரத்தில் கோல் வருது. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபுல் கிளியர், அவசரமாக வந்து உங்களோட சாமானை கிளியர் பண்ணி எடுத்துக்கொண்டு போங்க.
சான்சஸ் கண்ணியமானவர்களே அதிகமாக கிடைக்கும். நிறைய ஹிஸ்டரியல் வரலாறுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோரை மறந்துடாம, அவர்களுக்கு துஆ செய்யறதோட அவர்களுக்கு அநியாயம் செய்யாம, கண்ணியமானவர்களே என்ற தலைப்பே அதுதான், அவர்களை துன்புறுத்துறது. ஏதாவது ஒரு ரீதியில அவர்களை துன்புறுத்தாம, அந்த பயங்கரமான பெரிய பாவத்தில் கை வச்சாம, அவர்களுக்கு உபகாரம் செஞ்சு, எங்களோட மனைவி எங்களோட பெற்றோரை விடவும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்வோம்டா, இந்த பயங்கரமான பெரிய பாவத்திலிருந்து நாங்கள் தூரமாகுவோம். எல்லா விதமான சான்சஸும் கிடைக்கும். உலகத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தோட வாழ்ந்துட்டு அல்லாஹுடைய ரஹ்மத்தோட மரணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இங்க எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வான். இந்த அடிப்படையில் சகோதரர்கள், இந்த பயங்கரமான பாவத்திலிருந்து தூரமாகி இந்த பெற்றோர்களுடைய துஆவுக்கு பாத்திரமான, அவர்களுடைய அடி உள்ளத்தால வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு துஆவுக்கு பாத்திரமான நல்ல குழந்தைகளாக எங்கள் அனைவரையும் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.